பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இன்னொரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். மொத்தம் 3 டீஸ்பூனு, 4 கூட போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் உப்பு எடுத்து, கல் உப்பு ஆட் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லா வதக்கி விடுங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த மசாலா வந்து சாரணும். இந்த தக்காளியில் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா